ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 17/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 5. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 7 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:52 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று மாலை 6:04 வரை ஐந்திரம், பின்பு வைத்துருதி. கரணம் இன்று அதிகாலை 2:28 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:52 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கனவுகளும் பலன்களும் பகுதியில் உங்கள் கனவுல ஏரோப்ளேன் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகுதுன்னு அர்த்தம். உங்களோட சுற்றுச்சூழ்நிலை, அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியத்துக்கு உண்டான முடிவுகள் எல்லாமே மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஏரோப்ளேனை வானத்தில் பறக்கிறதுங்க. அப்போ வானத்தில் பறக்கும்போது என்ன அர்த்தம்? நம்ம மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கலைஞ்சு போகும்போதுன்னு அர்த்தம். அதனால் ஏரோப்ளேன் கனவில் கண்டால் சூழ்நிலை மாறப்போகிறது. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெருமை உள்ள நாளாக அமைய போகுதுங்க. பெருமைனா எப்படின்னா, அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே அவங்களோட கொள்கையினால ஒரு பெருமை கிடைக்கும். சொல்லுவாங்க தொண்டர்கள்லாம், நம்ம தலைவர் பாருங்க என்ன கொள்கையில் வராரு பாருங்களேன். அதனால் அந்த கொள்கையினால் உங்களுக்கு ஒரு பெருமையும் அந்த கொள்கையினால் ஒரு வளர்ச்சியும் அடையிறதுக்கு உண்டான நாளாக அமைய போகுதுங்க. உங்களை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வர மாதிரி தான் அந்த கொள்கை அமையும். அதனால் உங்களோட கொள்கையை கடைசி வரைக்கும் மாற்றாமல் அதில் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்து வந்தீங்கன்னா தான் பிற்காலத்தில் இதுக்கு உண்டான ஒரு பலன் கை மேலே சேரும். அரசியல்வாதிகள் உங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கணும், தவற விடாதீங்க. அதே போல் பயணங்கள் தடைப்படும். நீங்கள் எங்கேயாச்சும் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது சுமூகமாக போகாது. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும், அதில் ஒரு மாற்றங்கள் இருந்துக்கினே இருக்கும். அதனால் உங்களோட ப்ரோக்ராமை யாருக்குமே கன்ஃபார்ம்டாக நான் இத்தனை மணிக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நாங்கள் இது மாதிரி வருவோம், அந்த வேலை இருக்கோம், உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமே தவிர மற்றபடி டைமிங் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் போனாதான் இந்த பயணங்கள் தடைப்படம் இல்லாமல் சுமூகமாக போய் நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையும். அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ யாராச்சும் உங்கள் வண்டியை இடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இறங்கி போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான நாளாக அமையும். சில நேரங்களில் அந்த ஒரு வாக்குவாதமே ஆன்லைனில் ஒரு வீடியோவை பரப்புறதுக்கு உண்டான அமைப்புகளும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வண்டியை விட்டு கீழே இறங்கணும்னா உங்களுடைய அவசியம் தேவைப்பட்டால் மட்டும் இறங்குங்க. அது வரைக்கும் நீங்கள் இறங்காமல் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இல்லைன்னா சுமூகமாக அந்த இடத்த விட்டு போகிறது புத்திசாலித்தனம். இன்றைக்கி உங்களுக்கு அன்பளிப்பு அதிகமாக வருங்க. நீங்கள் பார்க்குற நபர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அன்பளிப்பு கொடுப்பாங்க. அது ஒரு புக்ஸாக இருக்கலாம், ஒரு பேனாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஷால் கூட இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காகனா உங்களுடைய கொள்கைக்காகவும் நீங்கள் அன்றாட உழைக்கிறதுனாலையும் இந்த பொது ஜனங்களுக்கு, அதான் பொது சேவையில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக அமைய போகுதுங்க. பரிகாரம்: திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் பைரவர், அவரை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க.
அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஸ்தானத்துக்கு உண்டான அதிகாரத்தை அருள் புரியவர் அவர் தாங்க. அதனால் டைம் கிடைக்கும்போது திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலை பைரவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்களால் திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற பைரவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பைரவரை தரிசனம் பண்ணும்போது வெறும் கையோடு போகாமல் ஒரு 4 ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கிட்ட கொடுத்து அதை அர்ச்சனை பண்ணிக்கிங்க. வெளியில் வரும்போது அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை வெளியில் இருக்கிற பைரவர்களுக்கு தானமாக கொடுங்க. இல்லையானா சின்ன சின்ன பசங்களாம் வருவாங்க கோயிலுக்கு, அவங்களுக்கு அந்த 2 பிஸ்கெட்டு கொடுத்துட்டு வாங்க. இது ஒரு பிரசாதமாக கொடுங்க. மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கறது பதிலாக பைரவருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா வந்து பைரவர் வந்து பைரவரோட வாகனம் அதுதாங்க. ஸோ அதனால் வந்து இந்த நாளை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் சாமர்த்தியமாகவும் வாக்குவாதம் இல்லாமல் அமைதியாகவும் இந்த நாளை கடைபிடித்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையறதுக்கு அந்த அண்ணாமலை பைரவர் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? ஏரோப்ளேன் உள்ள நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? இடமாற்றம். இப்போ வந்து ஐடியில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன பசங்க, இல்லைன்னா ஒரு பெரியவங்க ஏரோப்ளைனுக்குள்ளே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையோட ஒரு கனவு வந்திருக்கும். அப்போ அந்த கனவுல வந்து என்ன அர்த்தம்னா பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு 20 வயசில் இருக்க நபர்களுக்கெல்லாம் வந்து அது ஆச்சரியமாக இருக்காது, ஒரு கனவு தான் சொல்லுவாங்க. அப்படி 20-21 வயசில் இருக்கிற இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கனவு வந்து ஒரு இடமாற்றத்துக்கு உண்டானதான் அறிகுறியை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த இடமாற்றம் சொல்கிறது வந்து ஃபாரினாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு உங்களை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இடமாற்றத்துக்கு உண்டான அர்த்தம். பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போது 10th and +2 படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு நினச்சிங்களேன், அவங்களுக்கு என்னென்னா வருங்காலத்தில் வந்து தன்னோட குரூப்ஸ் வேறு ஸ்கூலுக்கு இடம் மாற போடுற மாதிரி தான் கனவுல அர்த்தமே தவிர வேறு எதுவும் கிடையாது. உங்கள் கனவில் ஏரோப்ளேனின் உட்கார்ந்திருக்கிற போல் இருந்தால் இடமாற்றம்.